நாடு இருக்குது, ஆள்வதற்கு நாடு இருக்குது. உனக்கு ஆள்வதற்கும் தகுதி இருக்குது. என் தாயார் உரைத்தார். என்னென்று கேட்டபோது அந்த நாடு நகரம் யார் ஆள்வது தெரியுமா? என்னுடைய சக்காலத்தியா மக, சக்காலத்தியா மக குபேரன் ஆண்டு கொண்டிருக்கிறார். சக்காலத்தில யார் தெரியுமா? அவர் தாரத்திற்கு மூத்த தாரம். மூத்த தாரத்தின் மகன் குபேரன். அந்த குபேரன் ஆண்டு கொண்டிருக்கின்றான். எதனால் அவன் ஆள்கள் கேட்டா தெரியுமா? ஒரு நேரத்திலே என்னுடைய தாயார் கேகைசி அம்மையாரின் தந்தையாகப்பட்டவர் மாலி, சூழி, சுமாலி இவங்க மூவருமாக சேர்ந்து அந்த இலங்கையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்கு முன்பதாக ஆதி சேடனுக்கோ வாயு பகவானுக்கும் என்னவென்று பலத்தில் நான் பெரியவனா நீ பெரியவனா என்று போட்டி இருக்கும்போது இந்த போட்டிக்கு பந்தயமா என்ன திரும்ப வச்சாங்க? மதமே அந்த மதமே போட்டியாக வச்சிருக்காங்க. இந்த ஆதிசேடன் என்ன தெரியுமா பண்றான்? 1000 சிரங்களை கொண்டு மலைவேகிரி மலையை தலை வைத்துக் கொண்டான். அந்த வாளால் சுற்றி மலத்தையே ஒரு கட்டு கட்டிக்கணும். யாரும் ஒண்ணும் பண்ணக்கூடாது. இந்த வாயுத காற்று புயல் சொல்லக்கூடிய மாற்றி மாற்றி வீசிக் கொண்டே இருக்கு. இந்த உலகமே அடுத்த உடனே பார்த்தார்கள் தேவர்கள் அனைவராக ஒன்றாக சேர்ந்து உலகமே நடுக்க கொடுக்கின்றது. நாம் என்ன செய்யலாம் என்று பார்க்கும்போது பார்த்தா 2 கம்யூனிட்டியும் போட்டி போட்டுறாங்க. போட்டி போட்ட பிறகு ஆதிசேடனை போய் கேட்கறாங்க, இந்த மலை விட்டா தாண்டா அவன் ஊதத்தை நிறுத்துவானா? அதுக்கு முன்னாடி போகிறான் வாயு அவனை போய் நிறுத்த ஊதத்தை நிறுத்த சொல்றான். இவன் சொல்றான் ஒத்தனுக்கு மாத்தி வாயு போக ஊதத்தை நிறுத்தினா. அப்படி அந்த ஆதி சேடன் நாகமாகப்பட்டது தலையை எடுத்து சிறிதள உடலை தளர்த்தியது. தளர்த்த உடனே அந்த மதவேரி மலையாகப்பட்டது 3 சுக்குலாக அதில் முதல் பாகம் விழுந்தது தென் கடலில் விழுந்தது. 2வது துக்கலாகப்பட்டது ஸ்ரீரங்கத்தில் விழுந்தது. 3வது துக்கலாகப்பட்டது திருப்பதி என்னும் இடத்தில் விழுந்தது. அந்த முதலாகப்பட்டது ஸ்ரீலங்கை என பெயர் வந்தது. அந்த ஸ்ரீலங்கையை என்னுடைய பாட்டனாகப்பட்டவர் மாலி, நீலி, சுமாலி மூவருமாக சேர்ந்து மதங்கமாக ரிஷிவாக போல ஒரு பர்ணக சாலை அமைத்து ஒரு குடிலை அமைத்தார்கள். இப்படித்தான் தென்னிலங்கை உருவானது. அந்த தென்னிலங்கை உருவா சக்கால் தியாகமாக முதல் தாத்தில் முறப்பிரகாரம் காட்டினவன் குபேரன். அவன் ஆண்டு கொண்டினான். இப்பொழுதே புறப்படுகின்ற ஸ்ரீலங்கம் அந்த குபேரனை அடித்து என்னுடைய நாட்டை கைப்பற்றி திறமை வந்து அவனை துரத்துவிட்டு இந்நாட்டை கைப்பற்றினேன். அது மட்டுமா என் வீரம் எப்படி தெரியுமா? அண்டோ நடுநாடு அண்டோ நடு என்னுடைய மனைவி கற்பில் தொன்னை கொண்டவள் மண்டோதரியை திருமணம் முடித்து அவதாரம் இதுவரை எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் வந்துடுது. நான் எதற்காக ராவணனாக பிறந்தேன் என்று உனக்கு தெரியாது. ஒரு நேரத்திலே பூமாதேவியாகப்பட்டவள் பூமிபாரம் தீங்க முடியவில்லை என்று தேவேந்திரனும் ஓடினாள். தேவேந்திரன் என்ன செய்வான்? அவன் வித்தியாசத்தை அனுபவிக்கிற கம்நாட்டி. அப்படி இருக்கும்போது அவன் எங்க போவான்? பார்க்கடலில் சயனிக்கின்ற வைகுந்த வாசனிடம் போறான். இந்த வைகுந்த வாசனிடம் போகும்போது இந்த லோகத்தை நான் 4 யுகமாக பிரிக்கின்றேன், தசம் என்ற அவதாரம் எடுக்கிறேன்னு சொன்னான். என்னென்ன ஆபகம் எடுத்தான்? கிரேதா, திரேதா, துவாபரை கலியுகமாக பிரிப்பேன் உழைத்தான். அதில் கிரேதா யுகத்திலே முதல் அவதாரப்பட்டது மச்ச அவதாரம். மொத்தம் 10 அவதாரம் எடுக்கணும்.
மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனன், பரசுராமன், ராமன், பலராமன், கிருஷ்ணன், கல்கி அவதாரம் கலியுகத்தில். அதில் இருக்கக்கூடிய அந்த ராமன் அவதாரம் ராமாயணத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடியது இந்த வாலி மோட்சம். வாலியின் ராமரின் பரிபாலனம் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஒரு பகுதியான காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுல முதல் அவதாரம் மற்ற அவதாரம். சோமுகாவரி பட்டினத்தை ஆளக்கூடிய சோமுகாசுரன் என்று அழைக்கிறவன் வேதங்களை திருடிக் கொண்டு சென்று பார்க்கடலை ஒழுதுவிட்டான். பார்க்கடலை ஒழுத பிறகு இந்த வேதங்களை மீட்டுக் கொடுப்பதற்காக மீனாக அவதாரம் மற்ற அவதாரம் எடுத்து விட்டான். இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம். அந்த தேவர்களுக்கும் தூராசருக்கும் தண்டை. அந்த மச்ச அவதாரத்தில் வெற்றி பெற்ற காரணத்தினால் பார்வதா தேவியின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்ற பெண்ணுக்கு ஒரு கஜ புஷ்ப மாலை பரிசாக அழைத்தார். அந்த மாலை எங்கிருந்தது? பார்வதா தேவியின் கழுத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்த மாலை. அந்த மாலையை பரிசாக கொடுத்தார். அந்த பெண்ணிடம் என்று என்ன செய்கிறார்? நேரா கொண்டு எதிரே வந்தார் தூர்வாச மகமுனிவர். தூர்வாசனை கொடுத்து எனக்கு தகுதி இல்லை இந்த மாலையை எப்படி பறித்து நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் தூர்வாச மகமுனியிடம் மாலையை கொடுத்து விட்டார். கொடுத்து விட்ட பிறகு தூர்வாசன் என்ன செய்கின்றார்? முற்றம் திறந்த முனிவராகப்பட்ட நாம் இருக்கும் போது இந்த மாலை நாம் இங்கு பயன்படுத்துகிறோம். இதற்கு தகுதியான அமரலோகத்தை ஆளுகின்ற அமர கோமான் அந்த தேவேந்திரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி என்பதற்காக அந்த கஜபுஷ்ப மாலை தேவேந்திரத்தை கொடுக்க அவன் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை 5 தந்தப்படுத்த யானை மீது அமர்ந்து கொண்டு சிகண்டி என்று சொல்லக்கூடிய கோலினால் பெற்று அந்த யானையின் தலை மீது வைத்தான். அப்படி நறுமணம் வீசக்கூடிய பாரிஜாத கஜபுஷ்ப மாலை இருக்கும்போது வண்டிகள் அதை சுற்றி ரிங்காரம் வந்தது. அந்த ரிங்காரம் கொடுத்த தொல்லையினால் அந்த யானையாகப்பட்டது கீழே தூக்கி காலால் மித்தது. இப்பேற்பட்ட செயலை செய்து விட்டான் என்று தூர்வாசர் ஆத்திரம் அடைந்தார். அமரருக்கெல்லாம் தலைவன் அமரம் என்று நினைத்ததால் தானே இப்பேற்பட்ட தகாத செயல் செய்தான். இவனுக்கு கொடியில் ஒரு சாபத்தை கொடுக்க வேண்டும், உன் அமராவதியை பறிபோக வேண்டும், உன் வயது கொன்ற வேண்டும், அழகு நிலைக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். இதற்கு என்னடா மாற்று என்பது பார்க்கடலை கரைத்தால் மட்டுமே வழி என்று பார்க்கடல் வாசல் சொல்லிவிட்டான். அந்த மந்திரகிரி மலை மத்தாகவும் பானம்பை கைராவும் கொண்டு பார்க்கடலை கடந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடந்து கொண்டிருக்கும் போது மந்திரிகளை மத்தாகப்பட்டது ஒருபுறமாக சாய்ந்தது. அது பின்பு வரக்கூடிய காட்சியில் வாலி என்ற ஒரு நல்ல குணம் படித்த மனிதன் இரண்டாவது இடபாகத்தில் அந்த கோபுரத்தை அந்த வரலாறு அவரும் சொல்லுவார். அந்த மந்திரகிரி மத்தாகப்பட்டது பார்க்கடலில் முழுகியது. முழுக உடனே கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை வழிமுறைத்து அந்த மந்திரகிரி மலையை தாங்கி பிடிச்சு. அடுத்த அவதாரம் மச்சம் கூர்மம் வராக அவதாரம். இதில் தான் கதையானது ஏற்படுகின்றது. இந்த ராவணன் ஏற்பட்ட கதை இந்த கதையில் தான் ஏற்படும். அந்த வைகுந்த வாசனின் துவாரகை பாலகா வீட்டிற்கு ஜெயன் விஜயன் இருவரும் வாயற்பாடியில் காவல் புரிந்து கொண்டிருக்கும் போது தூர்வாச மகமுனிவர் அந்த பக்கம் வந்து கொண்டிருக்கும் போது உள்ளே வருவதற்கு வழி மறைத்து விட்டார்கள். அப்போது ஒரு கொடிய ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார் அந்த ஜெயன் விஜயனுக்கு. என்ன சாபம் என்று கேட்டால், உங்களுக்கு பார்க்கடல் இனிமேல் வேலை கிடையாது, நீங்கள் அருவியாக போன சாபத்தை கொடுத்த பிறகு விமோச்சனம் என்ன என்று கேட்டபோது 7 பிறவிகள் நல்லவர்களாக பிறந்து பார்க்கடலின் பாதத்தை அடைகிறீர்களா, அல்லது 3 பிறகு அரக்கர்களாக பிறந்து அவர் கையால் மடிந்து அவர் பாதத்தை அடைகிறது. 7 பிறகு வரைக்கும் என்னால் காத்துக் கொண்டு இருக்க முடியாது, எனக்கு 3 பிறகு பிறந்து அவர் கையால் மடிந்து நான் அவரை சேர வேண்டும் என்று அழைத்த பிறகு அந்த ஜெயன் விஜயனாகப்பட்டவள் இரண்யாட்சிதர் இரண்ய கசுபாக பிறந்தார்கள். முதல் பிறவி முன்று விட்டது. மச்சம் கூர்ம நராஜ் காலங்கள் போய்கொண்டிருக்கோம். இங்கு உண்டான பிறவி மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ. அடுத்தபடியாக ராமாயணத்தில் 2வது வாரமாக ராவணன் கும்பகர்ணன். என்னுடைய அவதாரம் என்ன? ராவணன் கும்பகர்ணன். பின்பு வரக்கூடிய மகாதார போலே சராச்சந்திரன் சிசுபாலாக அடுத்த பிறவி எடுத்துள்ளது. நான் வந்த வேலை முடிந்துவிட்டது. எனக்கு நிகர் யாராவது இருக்கிறது. நான் திக்விஜயம் சென்று புறப்பட வேண்டும். புறப்படுகின்றேன் திக்விஜயம். நமக்கு என்ன வேலை? என்ன வேலை? ஆதிகரி கோவிந்தன் அரி பரட்டாமன் ஆபத் பாண்டவன் அநாத ரட்சகன் ஆணி திரும்ப துதித்து அன்பு காணிக்கை பெற்று திருப்பதி போகணும் அல்லவா? அந்த எம்பெருமானை வணங்கலாமா? போக வேண்டும். அப்படியே ஆகட்டும், புறப்படலாம். சுவாமி
நாராயண என்னும் பாராயணம் நாராயண என்னும் பாராயணம் பிரகாச திருப்பதி வளைவாச கோவிந்தா கோவிந்தா என்று குல கொண்டிருக்கிறேன். யார் ராணி? ஹரிஹரே கோவிந்தா. அந்த பகவானை கண்ணாரை காண வேண்டும் என்று நாங்கள் பாதி யாத்திரையாக செல்கிறோம் ஐயா. பகவான்? ஆமா. யார் அந்த பகவான்? வணங்கும் கடவுள் எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார். இதோருக்கின்ற தூண் இதிலும் இருப்பார், துருவத்திலும் இருப்பார். இந்த லோகத்தில் கடவுள் என்று அவனை வணங்கக்கூடாது. வேற யாரும் வணங்கணும்? ஒண்ணு என்னுடைய ஆசான் அந்த கைலாய வாசனை வணங்க வேண்டும். இல்லைன்னா இந்த பரம லோகத்திலே நான் தான் கடவுள். ஐயா, அந்த ஹரிஹரி கோவிந்தன் அடிப்பார் நாவி வரும். அந்த பேரு நாவில் வராது. சொல்ல முடியுமா? முடியாது. அநியாயம் யார் செய்வார்? இதை யார் செய்வார்? இதை யார் செய்வார்? இதை போன்று செயல் யாவும் யார் செய்வார்? யார் செய்வார்? இதை யார் செய்வார்? அநியாயம் அநியாயம் யார் செய்வார்? இதை யார் செய்வார்? இதை யார் செய்வார்? சதிகாரன் என்றும் உண்மை தூற்றுமே, அட உலகம் தூற்றுமே, அட உண்மை தூற்றுமே. அநியாயம் அநியாயம் யார் செய்வார்? இதை யார் செய்வார்? இதை யார் செய்வார்? அநியாயம் யார் செய்வார்? இதை யார் செய்வார்? இதை யார் செய்வார்? அவன் யார் தெரியுமா? என் வீட்டு வேலைக்காரன். ஹரிஹரி
சுத்தமான தேவடியா போய் என்ன விஷயம் வேசத்துல இருக்கும்போது யாரையும் பார்க்க முடியாது மனுஷனா கத்து வேற வேசத்துல இருக்கும்போது குரங்க வாய் விட்டு மாட்டிக்காத நான் வெளியூர்கார கிடையாது இதே பானம் சுத்தம் நினைக்கிறான் என்ன வலிக்குதுன்னா நீ போய் உதவாத முடிங்கினா வலிக்குதியாக்கா கோவிநாடு சொல்லாதே என்ன பிராண்ட் தான் சாப்பிட்டு அடி கோவிநாடு சொல்லாதே கோவிநாடு கோவிந்தா நிதிய அவனா நல்லவனா அவனா வல்லவனா சுத்தமான பொம்பளை ஆசை தேவடியா பையன் யார் கோவிந்தான்ற வார்த்தை காது கேட்க இது ஒரு மாதிரி ஆகுது நான் தெரியாது ஐயா ஐயா எஜமா உடம்பு காப்பாத்தியா இருக்கிற கூட்டத்துல இது ஒரு மாதிரி ஆகுது ஏன் பொம்பளை ஆசை பிடிச்ச தேவடியா பண்ணி சொல்றேன் கேட்டியாடா இவன் குமராளை சாமி அவனே ஆம்பளை கிடையாது கோவிந்தா கோவிந்தா அவனே ஒரு பொட்டை பையன் கோவிந்தா என்னடா சிச்சி கிடக்குறா என்ன யாராவது சாமி ரசம் போட மாட்டேனியா இந்த உலகத்திலே துளசி வளர்ந்து வருகின்றது அந்த துளசி எப்படிடா உருவாச்சு உடம்பு காப்பாத்திர எப்படிடா அது உருவாவதற்கு காரணம் அந்த பொட்ட பையன் அது ஒரு பெண்ணுடா அது ஒரு பெண் துளசி என்பது ஒரு பெண்ணா ஆமா விளக்கமாக கூறுங்கள் ஐயா ஒரு நேரத்திலே காளை நேமி என்று சொல்லக்கூடிய யாரு அசுர கூட்டத்தின் தலைவன் அவனுடைய மகள் பிருந்தா யாரு காளை நேமியின் மகள் பிருந்தாதி அவள் வைகுந்த வாசலிலே முழு நேரமும் அவனே வழங்கி கொண்டிருந்தான் ஒரு நேரத்திலே இந்த தேவந்தி கிராமர் பொட்டாச புடிச்ச தேவடியா பையன் அந்த கம்யூனிட்டி என்ன பண்றான் அவன் பொண்டாட்டி கிட்ட சரியா இணங்க மாட்டான் அதுக்கு என்ன காரணம் அவன் கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் அந்த வஜ்ராயுதம் எப்படி உருவாச்சு தெரியுமா முதலில் அவன் கையில் கிடைத்த வஜ்ராயுதம் இந்த தசிசு என்று சொல்லக்கூடிய முனிவரின் மார்பெலும்புல செய்யப்பட்ட ஆயுதம் அது ஒன்று இன்னொன்று வச்சுக்கிறான் பார் அது எப்படி உருவான தெரியுமா இந்த மூன்று மூர்த்தி தேவல்காம்பர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தானே அந்த ஈசன் அவனும் நல்லவன் கிடையாது அவனும் அவனுடைய மைத்திரர் வைகுந்த வாசகராமர் பெருமாள் பிரம்மதேவன் இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு யாகத்தை வளர்த்துக்கிறாங்க அந்த யாகத்தை வளர்க்கும் போது அதில் பிறந்ததுரா அந்த வாழை இருந்தது அந்த வாளை கொண்டு யாரிடம் கொடுத்தால் தகுதி நமக்கு பிறகு பாமர மக்களையும் தேவர்களுக்கெல்லாம் தலைவர் தேவேந்திரனிடம் இருந்தா மட்டும்தான் அது தகுதி அப்படின்னு கொண்டு போய் தேவேந்திரன் கொடுத்தா அவன் சந்தோஷம் தாங்குமா ஒரு பொண்டாட்டி கட்டினா பொண்டாட்டியா கூட இல்லற வாய்க்கிற சந்தோஷமா இருந்தா தான் அவளுக்கு சந்தோஷம் இவன் 7ஆம் அடியா கண்ட சந்தோஷமாடா சுவாமி நான் சரியான முறையில் இணங்கவில்லையா என் கூட பழக மாட்டேன்னு கேக்குறான் பச்சையா சொல்ல போனா ஏன் என் கூட ஒழுங்கா படுக்க மாட்டேங்கிற
அப்படின்னு கேக்குறான். போடா. என்ன காரணம்? கையில் இருக்கக்கூடிய அந்த வாள் அடடே. அவன் பொண்டாட்டியை விட்டு அந்த ஆனந்தத்துல மீண்டும் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானை மீது ஏறி வரான். ஆ. இவன் பொண்டாட்டிக்கிட்டே சரியா இடங்களை இவன் எப்படி தேவர்களை காப்பாற்றுவான்? இவன் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு அருள் புரிந்தாம அந்த ஈசன் ஆமா. குட்ட வர வாங்கத்துல அவன் கெட்டிக்காரன். ஆமா ஆமா. இந்த வாளை அவன்கிட்ட குடுத்துட்டு இவன் என்ன பண்றான்? அவன் வருகின்ற பாதையில் சோகி வடிவம் எடுத்து இந்த சுடுகாட்டு சாம்பல பூசணி எப்படி இருப்பான் அந்த கம்யூனிட்டி மாதிரி குறப்படுத்துங்கிறான். எஜமா, நம்மலாம் பொட்டி பிடிக்கிறோம். அவங்க நல்லா குற வச்சுங்க. அதுக்கு இது காரணம். அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. சரி சரி. அது ஆயிக்கும்போது சொல்றேன். சரியா. அப்படி இருக்கும்போது குறகப்பட்டுக்குனா ஆமா. போறதுக்கு வழி உள்ள வை உள்ள. யாரடா நீ குறுக்கே வழியோட என் கையில் இருக்கக்கூடிய வாள் மூலமாக உன்னை உயிர் மாச்சுன்னு சொல்றான். ஆ. ஈசன் கொடுத்த வாள்யா உயிர் எடுத்து நியாயமா? ஏவு நியாயம். இவன் ஆத்திரமன் ஏந்தானே இவன் நெற்றி கண் இருக்கக்கூடிய அக்னியின் மூலமாக சுட்டெரிக்க துணினான். இவன் காப்பாத்துறது எங்க போறான்? எங்க போறான்? இவன் போட்டா தேவர்களை காப்பாத்த முடியாது. ஆமா. தொந்தி ஓத்துங்கிறான் பாரு விநாயகன். விநாயகர் பெருமாள். அந்த தேவடியா போய் விடாறான். அல்ல தேவ பசங்க. நீயா இல்ல சார். எந்திர எந்திர குறுக்க பேசுற எப்படி? நான் பேசுறேன். என் தெய்வமே. அப்படி காப்பாற்றுறதுக்கு மேல போய் கொண்டு போய் அந்த ஈசன் பாதத்துல கொண்டு போய் சேர்த்துட்டான். அடடே. ரெண்டுமே சேர்த்துட்டாங்க. சேர்த்த பிறகு என்ன ஆகுது? என்ன ஆகுது? அந்த அக்னியை என்ன பண்ண திருப்பி எடுக்கணும். ஆமா. அந்த ஈசனின் சூழாயத்துல ஒரு உயிர் போனா திருப்பி எடுக்க முடியாது. முடியாது. அந்த நெற்றி கண்டு சோலையில் மூலம் போனா திருப்பி எடுக்க முடியாது. முடியாதையா. அவன் என்ன செய்யறான்? இவன் மன்னிப்பு கேட்டான். கையில் இருக்கிற சூலத்தின் மூலமாக நெற்றியில் அக்னியாகப்பட்டு பார்க்கடலில் நோக்கி அழிந்தான். அது உள்ள போய் சொமாந்துச்சா என்ன பஞ்சே? அரக்கனாக உருவெடுத்து விட்டது. ஆமா. அந்த ஈசன் போலே காட்சியளித்தவன் யாரு? அவன் தான் ஜலாந்திரன். ஈசனின் நெற்றிக்கல் பிறகு ஜல பார்க்கறதுக்கு ஈசன் அவனும் ஒரே மாதிரி இருக்கிறான். இவன் ஆற்றங்களை மேல வந்தான் பார். ஆமா. இவளை பார்த்த உடனே அந்த காலநேமின் மகள் பிருந்தாதேவிக்கு ஆசை வந்து விட்டது. இவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என்ன செய்யறான்? என்னுடைய தந்தை காலநேமி அடுத்து சமர்ப்பித்து வந்தாதான் எனக்கு திருமணம் செய்து கொண்டு அவனை அடிச்சு நாசம் பண்ணி திருமணம் பண்ணிக்கலாம். திருமணம் பண்ண பிறகு பிறந்தவன் அரக்கன். இவனை உயிரோடு விட்டு விட்டால் இந்த லோகம் தாங்காது. இவனை அழிப்பணும். அதுக்காக என்ன பண்றான்? மீண்டும் ஈசனாகப்பட்டவன் அவன் வருகின்ற பாதையில் குறுக்க வர்றான். தேவேந்திரன் பாதையில் குறுக்க போனா முடிஞ்சு போச்சு. இப்ப ஜலேந்திரன் வரக்கூடிய பாதையில் குறுக்க வந்து தன் கட்டைகளை இந்த பூமியை ஒரு வட்ட வடிவமாக கீறினான். எப்படியா? வட்ட வடிவமாக கீறினான். அவன் வருகின்ற போது இந்த சக்கரத்தை கொண்டு போய் சிரத்துக்கு நடாக வச்ச உடனே அந்த ஜலேந்திரன் சிரமாகப்பட்டது துண்டிக்கப்பட்டது. அந்த சக்கரத்துக்கு மதிப்பு என்ன தெரியுமா? உரிய பொருளை உரிய ஆளுகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அது உரியது யாரு? அந்த பிருந்தாதேவி பூஜை இருக்கும்போது மடி மேல கொண்டு போய் அந்த சக்கர தலையை சேர்த்துட்டு சும்மா இருப்பானா? அந்த பிருந்தாதேவி மேலதான் வணங்குறாங்க பார். இந்த பார்க்கடல் வாசே வைகுந்தம் அந்த பொட்ட கம்யூனிட்டிக்கு ஆசை வந்து கோவிந்தா அப்படி சேர்த்த உடனே இவன் போறான். அந்த பிருந்தாதேவியை பின்னாடிலாம் பிருந்தாதேவி அடைவதற்காக எப்படி போறான்? அந்த ஜலேந்திரன் போல இவன் வேடம் மாத்திக்கிறான். நேரா போய் சேர முடியுமா? அவனை போல வேடம் எடுத்து போய் பார்த்தா அவன் ஆம்னியாவத்தால மடி மேலக்குது வந்துக்கிறவன் இவன் சாயலாகிறான். யார் என்று ஞானவத்துல உற்று பார்த்தா அந்த வைகுந்த வாச கம்யூனிட்டி வந்து தெரிய சும்மா இருப்பாளா? எப்போது நீ பொம்பளை ஆசைப்படுத்தி கிடந்தாயோ நீ பெண் பித்துவெறி நாங்க போக கிடவாடி சாபத்தை கொடுத்து விட்டார். பெண் பித்துவெறிய இவன் என்ன பண்றான்? அந்த காலத்துக்கு கணவன் இருந்து விட்டா உடன்கட்டை ஏறி விடுறோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆண்டியா செத்த பிறகு பொம்பளை செத்தால என்ன தெரியுமா? தாலி அத்துடுவா. அவளுக்கு பேரு அமங்கலி. கணவன் இறக்கும் போது சாவராம்பர் அவளுக்கு பேரு சுமங்கலி. இந்த சுமங்கலியா போய் சேரணும் தான் ஆசைப்படுவா எல்லாரும். அமங்கலி எதிர்க்கு வந்துட்டா சகுனம் செய்யணும் பல பேர் விட்டு போடுவான். அதனால கணவன் இறந்த பிறகு அதையே எரிந்து சாம்பலாகி அதில் ஒரு துளசியாக வளர்கின்றார். இந்த துளசியா வளர்க்கிறது சிவன் கம்யூனிட்டி. அதுக்கு என்ன காரணம்? இவனுக்கு சாபம் கொடுத்த பிறகு பிருந்தா 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 பைத்து மூச்சு அழைத்து ஒரு பக்கம், இந்த பட்சி இனத்தை சொல்லக்கூடிய சக்கரம் மேலே நீ அழிச்சுக்குது அது ஒரு பக்கம். இவன் பைத்தியத்தை போக்க வேண்டும் என்ன செய்யலாம்? அந்த எரிந்து சாம்பலான அந்த பிருந்தாவை துளசியாக இப்ப தெரிஞ்ச அந்த துளசி யாருன்னு அவளும் ஒரு பெண்ணு.
இவன் பைத்திய போவன அந்த துளசியை எடுத்து மாலையாக தொடுத்து கழுத்திலிருந்து பாதம் வரைக்கும் நிறைக்கு போடணுமா. அதனால தான் புரட்டாசி மாசம் ஆனா துளசி எடுத்து அந்த பைத்தியம் போட்டு போறது ஏகாதசின்னு ஒண்ணு வருது. அது இப்போ வந்த காரணம். அது என்னடானா இந்த துளசியா போட்ட பிறகு இவன் பைத்தியம் தெரிஞ்சு போச்சு, உடல் அயற்சி ஆகின்றது. இந்த சக்கரம் மேலே சென்று கீழே இருக்கிற பச்சை ஆகின்றது. இந்த சக்கரத்தை என்ன செய்யலாம்னு பார்த்தா பஞ்ச நதிகள் சங்கமிக்க விடும். பஞ்சம் என்றால் 5, பஞ்சம நிபுன்னு சொல்லுவார்கள். என்ன பஞ்சம நிபு? 5 நதிகள் சங்கமிக்கும் இடத்துல இவன் குளிக்கிறதுக்கு போறானுங்க. குளிக்க போனவனே இந்த கம்யூனிட்டி அக்கறை தூக்கி சொல்லி கழுவினாம அந்த சக்கரமாகப்பட்டது கையில் வந்து ஒட்டி கொண்டது. பஞ்சம நதி சங்கமிக்கிறத குளிச்சதால அன்றைய தினத்தில் ஏகாதசி என்று பிறந்தது. புரியுதா? இப்படித்தான் அந்த தேவடியா பையனுக்கு சக்கரை வந்தது. துளசி துளசி இந்த லோகத்தில் கடவுள் யார் தெரியுமா? நான் மட்டும்தான் கடவுள். இப்ப என்ன தெரியுமா செய்யணும்? முதல்ல இவங்க எதிர்க்கிற நாமத்தெல்லாம் அழிக்கணும். ஒரு விஷயம் மறந்துட்டா, என்ன வடங்கள் இல்ல அது ஏன் விட்டு நானு விடக்கூடாது. கொண்டா சேர கொண்டா 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 ஐயா வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா சுசியர் சேரு மேல ஒரு நாளைக்கு வீட்டுக்கு மாத்தவங்க தூசிடுவாங்க. பணத்தை ஊரு கட்டியா அது கூட பணத்தை எப்படி வணங்க வேண்டும் தெரியுமா? ராவணீஸ்வரனே தெய்வம், என்னாலும் அவன் துதி செய்வோம் செய்வோம். இப்ப என்ன பண்ற? ஐசு பிறகு பட்டி ஆகிக்கிறேன். அப்புறம் வர வேண்டிய வருவான் கம்யூனிட்டி, அவனுக்கு மீது படி ஓடியா. என்ன செய்ய வேண்டும்? ராவணேஸ்வரனே தெய்வம், என்னாலும் அவன் துதி செய்வோம் செய்வோம். வாங்க ராவணேஸ்வரனே தெய்வம், நம் எல்லோரும் சதி செய்வோம் செய்வோம். யாருக்கு சதி செய்வா? யாருக்கு சதி செய்வா? என்ன பண்ண பாட்டு? என்னடா பாடின பாட்டு? துதி செய்வோம். அது வாய் தவறி வந்து செய்யா. எம்மனா கூட தாங்கன்றான். ஏற்கனவே ஒரு நாள் சொல்லி வாங்கலாம், இன்னைக்கு சொல்லி வாங்கலாம். கொண்டாடா பேச போடு, கொண்டாடா 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 பேச போடு, கொண்டாடா ஓடியா 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 ஓடியா. போடு போடு ரெடியாடா போடு. ராவணேஸ்வரனே தெய்வம், எல்லோரும் துதி செய்வோம் செய்வோம். ராவணேஸ்வரனே தெய்வம், எல்லோரும் துதி செய்வோம் செய்வோம். என்ன இது? வந்து விட்டீர்களா? வந்து விட்டேன். கொடுக்க வேண்டிய மரியாதை நான் முத கொடுக்குறேன், அமருங்க. அப்படியா? என்ன பண்ணுவோம்? சரி அமருங்க. இந்த விண்டலோ இந்த விண்டலோ விளங்கிடும்
தேவதேவா பண்டுவா மார்படியே அன் பாதம் போது போச்சி காரணம் என்ன? என்ன காரணம் தெரியுமா? ஆமா, நான் வந்த காரணம் இருக்கட்டும். இதோ இருக்கிறார்களே அப்பாவி முனிவர்கள், இவர்களை ஏனப்பா வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறார்? யார் இவங்களா அப்பாவி? ஆமாப்பா. இவங்களா? ஆமாப்பா. என்னுடைய நாமதேயத்தை உயிர்க்க சொன்னால் அந்த வைகுந்தவாசி நாமதேயத்தை உயிர்க்கிறாங்களே. அப்படியா? அச்சோ. ஏப்பா இங்க பாருப்பா, பாவம் இந்த அப்பாவிகள். உன்னுடைய பலத்தை இவங்க கிட்ட காட்டலாமா? பாவம் இவங்க பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி இருந்தாலும் உன்னை விட பலம் புரிஞ்ச ஒருவன் இருக்கிறான். என்னை விட வளம் பொருந்த ஒருவன் இந்த லோகத்தில் இருக்கின்றான். உண்மைதானப்பா? எங்க இருக்கின்றான்? அவர் எப்பேற்பட்டவன்? அவன் யார்? அவன் எங்கே இருக்கிறான்? எப்பேற்பட்டவன் என்று நான் உரைக்கிறேனப்பா. அதோ தெரிகிறதே கிஷ்கிந்தை. அந்த கிஷ்கிந்தை ஆண்டு வருகிறானே வாலிதான் அப்பா. உன்னை விட வீரத்தில் சிறந்தவன் அவன். அந்த கிஷ்கிந்தை ஆளக்கூடிய வாலியா? ஆமா. அந்த குரங்கு முகம் படைத்தவனா? உண்மைதான். அந்த பொட்ட வேடி பயா புறப்படுகின்றேன் கிஷ்கிந்தை. அவனா நானா என்று பார்த்து விட்டு வருகின்றேன். நான் வந்த வேலை சிறப்பாக முடிந்து விட்டது. அப்படிதான் அருகில் உள்ளதை காணவில்லையே.
ஓடி ஓடி அத்தனைய வேரோடு சிங்கத்தோடு சீறுதல் புலியோடு பாய்தல் யானையோடு போராடுதல். இப்படிப்பட்ட வல்லவர் படத்தை இந்த ரிஷிசிங்க பருவமழையில் 72 வல்ல வான சேனைக்கு தலைவனாகவும் மக்கள் போற்று மன்னனாகவும் தேவ இந்திரனுக்கும் அருணுக்கும் பிறந்த பெயர் படுத்தி 72 வல்ல வான சேனைக்கு எந்தவித குறையும் இல்லாமல் சீரோடு சிறப்போடு அரசாட்சி செய்து கொண்டு வருகிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு முன்பதாக